குமரி அருகே சொத்துக்களை எழுதி வாங்க மாமியாரை மருமகனே கடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாயை கடத்த மகளும் உடந்தையாக இருந்தது ஏன்? குமரி மாவட்டம் ராஜாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் மிக்கேல் தேவசகாயம். இவருடைய மனைவி 47 வயதான ஜெபி சகாயமெட்டில்டா. இவர்களது மூத்த மகள் 27 வயது ஆஸ்மி. இவருக்கும் கன்னியாகுமரி 5 கூட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த 33 வயதான சுபாஷ் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் 40 சவரன் தங்க நகை, 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மகளிடமிருந்து ஜெபி சகாயமெட்டில்டா பெற்றதாக தெரிகிறது. ஆனால் அவற்றை திரும்ப கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகாரளித்து விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த பிரச்சனை காரணமாக குடும்பத்திற்குள் அடிக்கடி தகராறு நடைபெற்று வந்துள்ளது. இதனால் மாமியார் பெயரில் உள்ள சொத்துக்களை தன்னுடைய பெயரில் எழுதித் தரும்படி சுபாஷ் கேட்டிருக்கிறார். அதற்கும் அவர் ஒத்துக்கொள்ளாததால் அவரை கடத்தி சொத்துக்களை எழுதி வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜெபி சகாயமெட்டில்டா கோவளத்தில் உள்ள தேவாலயத்திற்கு சென்றபோது அங்கு கார், 2 சக்கர வாகனங்களில் வந்த கும்பல் அவரை கடத்த முயற்சித்துள்ளது. இது குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கன்னியாகுமரி போலீசார் விரைந்து சென்று அந்த கும்பலை சுற்றி வளைத்துள்ளனர். காரில் இருந்த 6 பேரை பிடித்து காரையும் பறிமுதல் செய்துள்ளனர். காரில் இருந்த கத்தி, மிளகாய்ப்பொடி ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். டிஎஸ்பி மகேஷ்குமாரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். விசாரணையில் மருமகன் சுபாஷ் மற்றும் மகள் ஆஸ்மி தூண்டுதலின் பேரில் இவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு மிளகாய் பொடியை தூவி கத்தியை காட்டி மிரட்டி ஜெபி சகாயமெட்டில்டாவை கடத்திச் சென்று சொத்தை எழுதி வாங்க முயற்சித்தது தெரிய வந்தது. பிடிபட்டவர்கள் சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தானு, நாகர்கோவில் மணிக்கட்டி பொட்டலைச் சேர்ந்த மகேஷ் ராஜன், நாகர்கோவில் வட்டவிலையைச் சேர்ந்த அரவிந்த், அஜய் மற்றும் நாகர்கோவில் பீச் ரோடு பகுதியைச் சேர்ந்த 2 இளம் சிறார்கள் என்பது தெரிய வந்தது. பின்னர் ஜெபி அளித்த புகாரின் பேரில் சுபாஷ், அவருடைய மனைவி ஆஸ்மி மற்றும் பிடிபட்ட 6 பேர் மீதும் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிடிபட்ட 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாகவும் இவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட மருமகன் சுபாஷ், மகள் ஆஸ்மியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மாமியாரை கூலிப்படை மூலமாக கடத்த முயன்றதை முறியடித்த காவலர்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் பாராட்டு தெரிவித்தார். தனியார் விடுதிகளில் தங்குவதற்கு அறை கேட்டு வருபவர்களின் அடையாள அட்டைகளை வாங்கி சரிபார்த்த பின்னரே அவர்களை தங்கும் விடுதியில் அனுமதிக்க வேண்டும் என்றும், அவர்கள் மீது ஏதேனும் சந்தேகம் இருப்பின் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், மீறினால் தனியார் விடுதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார். சொத்தை எழுதி வாங்க மகள் மற்றும் மருமகன் சேர்ந்து பெண்ணை கடத்த முயன்ற சம்பவம் கன்னியாகுமரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.